400 வருட பழமையான நம்மளோட தரங்கையின் பொக்கிஷம் டேனிஷ் போர்ட் வந்து அழிவு நிலையை சந்திச்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, கடல் சீற்றம் மற்றும் கடலரிப்பு காரணமாக நம்மளோட கோட்டை அபாயத்துல உள்ள நம்மளோட பழமை வாய்ந்த இந்த கோட்டையை நம்ம பாதுகாக்கிற தருணத்துல இருக்கும். இதுவரை நம்மளோட முன்னோர்கள் காப்பாத்தி வச்சிருந்த பாரம்பரியமான இந்த கோட்டையை நம்மளும் காப்பாற்றணும். கிட்டத்தட்ட தண்ணீர் வந்து கோட்டையை நெருங்கி கொண்டு வந்துட்டு இருக்கு. கடல் தண்ணி மற்றும் ஆற்று தண்ணி கோட்டையை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. கோட்டை ரொம்ப அபாயத்துல உள்ளது. கோட்டைக்கு கிழக்கு புறம் தண்ணீருக்கும் கோட்டைக்கும் வெறும் 10 அடி தான் இருக்கு. கோட்டைக்கு தெற்கு புறம் கோட்டைக்கும் தண்ணீருக்கும் இடையில ஒரு 50 அடி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இது அடுத்த புயல் வரை தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்மளோட மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் நாகை மாவட்டத்தோட பழமை வாய்ந்த மற்றும் சிறப்பு வாய்ந்த ஒரு அடையாள சின்னமா இந்த கோட்டை இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு மிக்க நம்மளோட அடையாளத்தை காப்பாற்றும் தருவாயில நம்ம இப்ப இருக்கோம். நம்மளோட ஜெனரேஷன் தான் இதை காப்பாற்றணும். சுற்றுலாத்துறை கண்ணுல படுற அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணாதான் இதை முடியும். நம்மளோட ஊரு, நம்மளோட அடையாளம், நம்மளோட பாரம்பரியம், இதை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சுற்றுலாத்துறை கண்ணுல படுற அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட அதிகாரிகள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கோட்டையை பாதுகாத்து கொண்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். கோட்டையை சுத்தி 2 பக்கமும் தண்ணி சூழ்ற அபாயம் இருக்கு. இதை வந்து கல்லு கொட்டி தண்ணீர் உள்ள வராத அளவுக்கு சீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வேண்டுகோளை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகாரிகள் கண்ணுல படுற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. கோட்டை பழுதடைஞ்சு இருப்பதனால கோட்டையை வந்து இப்பதான் புதுப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு தருணங்கள் நடந்துட்டு இருக்கு. தரங்கையின் பொக்கிஷமான இந்த கோட்டையை நம்ம தான் காப்பாத்துறோம். சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். இது போன்ற வீடியோவை உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ. இந்த மாதிரி பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை காப்பாத்துறதுல குரல் கொடுக்க தயாரா இருக்கிறோம். வரட்டா.